गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ओम जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोषित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। ओम नमः श्री यतिराजाय विवेकानंदसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தராகிய தெய்வ திருமூவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். கேட்குதெல்லாம்? மனுஷ வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பிறந்த ஞானிகளுடைய வார்த்தை. ஒவ்வொரு உயிரும் தோன்றுவதற்கு காரணம் என்ன, அது எதனால் படைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய வேலை. மனுஷ வாழ்க்கைக்கு எதுக்காக நாம் பிறந்தோம், என்ன நாம் செய்யணும், என்ன நாம் செய்யக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வயசாகி போயிடுது. ஞானிகள் எல்லாம் நிறைய பேர், மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக நாம் அவங்க சொல்கிறதெல்லாம் அவ்வளோவா காது கொடுத்து கேட்க மாட்டோம். சின்ன வயசாக இருக்கும்போது நாமளே புரிஞ்சு அதை அந்த அறிவு வர்றதுக்குள்ளே வயசாகி போயிடுது. அப்போ எதையும் பின்பற்ற முடியாது. இதுதான் பொதுவான வழக்கமாக போயிட்டுருக்குது. நமது நாட்டில் எல்லா பிரதேசங்கள்லேயும் அளவில்லாத மகான்கள் எல்லாம் தோன்றினாங்க. வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளோ பேர் இல்லை. இவங்க எல்லாம் சொல்கிறது ஒரே விஷயந்தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ராமகிருஷ்ணர் ஒரு வேடிக்கையாக சொல்வார், எல்லா ஓனாகி ஒரே மாதிரி தான் ஊழையிடும் அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஞானிகளும் ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு மனிதன் நடக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ நம்ம பல பிறவிகளாக மாறி மாறி வந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொல்கிற மாதிரி எல்லா பிறவியும் முடித்து வந்துட்டு கடைசியாக இந்த மனித பிறவி கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்களுடைய முடிவு. இந்த மனித பிறவியினுடைய அடுத்ததான நிலை என்னென்னா, நாம் இறைவனோடு ஒன்று சேர்றது. இதுக்கு மேலே வேறு பிறவி இருக்கக்கூடாது. ஆனால் மனித பிறவியிலேயே நூற்றுக்கணக்கான பிறவிகள் நாம் எடுக்கிறோம். பல வகையான விலங்கு, தாவரங்கள், இந்த பிறவிகள்லாம் முடித்த பின்னாடி நமக்கு இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறதாகவும், இதில் அப்படியே அந்த ஜீவன் பக்குவம் அடைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல பிறவிகள். அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த கடலில் இந்த கடற்கரையில் இருக்கிற மணலை அளந்தாலும் அளந்து எண்ணிடலாம், ஆனால் மனுஷன் பிறந்த பிறவி எண்ண முடியாது அப்படிங்கிறார். இப்படி நம்ம பல பிறவிகளை வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பரமாத்மா அதாவது கடவுள், ஜீவாத்மா அதாவது நாம, நமக்கு முன்னாடி இருக்கிற பிறவிகள் வரைக்கும் நாம் யாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது அதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிதுன்னா மற்ற உயிரினங்கள்லாம் சந்தோஷமாகிடும். சாப்பாடு கிடச்சிதுன்னா போதும், தூக்கம் கிடச்சிதுன்னா போதும், இனப்பெருக்கம் செய்தால் போதும். இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. மனுஷனால் மட்டும் இதெல்லாம் கிடைச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. எவ்வளோ நிறைய பணம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. இருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் புகழ் பெற்று இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், மற்ற பிறவிகளில் இந்த புலன் இன்பங்களுக்கு வேணுங்கிற தீனி கிடைச்ச உடனே அதுங்கெல்லாம் சந்தோஷமாக திருப்தி ஆகிடுது. அடுத்த நேரத்தை பற்றி யோசனை பண்ணுறது இல்லை. ஒரு நாய் இருக்குதுன்னா அந்த நேரம் சாப்பிட்டு முடிச்சதுன்னா நிம்மதியாக போய் படுத்து தூங்கும். நமக்கு தான் எவ்வளோ அழகான பெட் இருந்தாலும், ஏசி இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வர்றதுங்கிறது முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா
இந்த விஷயங்களால் நம்ம மனிதனால் ஜீவாத்மாவால் திருப்தி அடைய முடியாது. இப்போ இந்த ஜீவாத்மா திருப்தி அடைகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு அடுத்த நிலையாகிய அந்த இறை நிலையை நாம் அடைஞ்சால் தான் திருப்தி அடையும். அது வரைக்கும் திருப்திங்கிறது இருக்கவே இருக்காது. யாருக்காவது இந்த உலகத்தில் திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய காரில் வர்றவர் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா நமக்கு இதனால் திருப்தி வரவே வராது. அப்போ எதில் தான் திருப்தி வருது? நாம் யார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது, அதில் மட்டும்தான் திருப்தி வரும். ஏன்னா நம்ம இந்த சாப்பாடு, தூக்கம், மற்ற விஷயங்கள் எல்லாம் திருப்தி அடைகிற பிறவிகளை எல்லாம் நாம் கடந்து இப்போ நம்ம வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இனிமே நம்ம சந்தோஷப்படுற ஒரே நிலை எதுன்னா இறைவனோடு ஒன்றுபடுற நிலை தான். இதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை அடைவது தான். நம்ம ஊரில் நாயன்மார்கள் எல்லாம் வந்தாங்க, ஆழ்வார்கள் எல்லாம் வந்தாங்க, அருணகிரிநாதர், தாயுமானவர், பட்டினத்தடிகள், ரமண மகரிஷி, இப்படி எல்லாரும் வந்தாங்க. யாராவது இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் உண்மைன்னு சொன்னாங்களா? நம்மளே பல பேர் வயசாக வயசாக இந்த உலகத்து விஷயம் உண்மைன்னு நாம் சொல்ல முடியுமா? சொல்கிறோமா? நாம இல்லை. நாம் சம்பாதித்த பொருள்களோ, நாம் அருமையாக கட்டியிருந்த வீடோ, நாம் ஆசையாக பெற்றுக்கொண்டிருந்த நமது குழந்தைகளோ, இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நமக்கு இது எல்லாம் நமக்கு உதவாத மாதிரி நிலை வரும். எல்லாமே இருக்கும். எதுவும் நமது அந்தராத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ எது தான் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்மை உணர்ந்து கொள்கிற நிலை. அதுக்காகத்தான் இவ்வளோ பேர் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ பேரும் வெவ்வேறு வகையில் ஒவ்வொரு முறையில் அவங்க நம்ம பண்படுத்துறதுக்கு, இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மா கூட எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புக் ஸ்டாலில் இவ்வளோ புத்தகத்தை பார்க்குறோம். இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் கடைசியாக படித்து முடிச்சோம்னா இந்த ஒரு விஷயந்தான். அதுக்காக தான் இவ்வளோ புத்தகம் எழுதுறது. இது நாம் எப்படி இறைவனோடு ஒன்றுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறது, இந்த ஒரே விஷயந்தான். இதுக்கு தான் இவ்வளோ ஞானிகளும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு நமக்கு நம்ம போன்ற மரமண்டைகளுக்கு புரிகிறபடி பல வகையாக சொல்லி பார்த்தாங்க. எல்லா வகையிலையும் சொல்லி பார்த்தேன். சாதாரணமாக பூஜை பண்ணுறதுலேருந்து அப்படியே குகையில் உட்காந்து நானே அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் எல்லா மெத்தடையும் கொடுத்துட்டாங்க. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். எப்படி இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம், எல்லோரும் ஒரே கலர் சட்டையாக போட்டிருக்க முடியுது? இல்லை. அவங்கவுங்களுக்கு விருப்பமான கலர் இருக்கிற மாதிரி விருப்பமான தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நாம் இந்த மனித வாழ்க்கையின் நிறைவை அடைய வேண்டும். மனித வாழ்க்கை நிறைவுனா இறைவனை அறிந்து கொள்வது தான். ராமகிருஷ்ணர் ஒரு முறை பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் பார்க்குறார். அவர் யாருன்னா இந்த வந்தே மாதரம்னு அந்த தேசிய கீதம் பாடலை எழுதினவர். அவர் பெரிய கவிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ்கிட்ட வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லாரும். பெரிய விஐபி அவர் அப்போ கல்கட்டாவில். அப்படின்னு குரு மகாராஜ் பார்த்துட்டு, ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, அந்த பங்கிம், நீ பெரிய அறிஞன்னு சொல்கிறாங்க, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க, இந்த மனுஷ வாழ்க்கைக்கு நோக்கம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற. அவர் வழக்கமான ஒரு கவிஞர் தான், பக்தர் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷ வாழ்க்கைக்கு நோக்கமா அது என்ன? சாப்பிட்றது, தூங்கிறது, ஜாலியாக இருக்கிறது, இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் நோக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதை கேட்ட உடனே குரு மகாராஜ் காரி துப்புறார். உன்னையெல்லாம் போய் ஒரு அறிஞன்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, உனக்கு இன்னும் இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீயே நாள் முழுக்க எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறியோ அது உன் வாயில் வருது. எப்படி முள்ளங்கி சாப்பிட்டவன் ஏப்பம் விட்டான்னா முள்ளங்கி வாசம் வருமோ, அந்த மாதிரி உனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அது வெளியில் வருது அப்படின்னு கொஞ்ச நேரம் திட்டி விட்டு, அவர் பெரிய விஐபி, எல்லோரும் பயந்துக்கிறாங்க, குரு மகாராஜ் இப்படி கண்ணா போனான்னு அவர் திட்டுறாருன்ட்டு. அவர் சொல்கிறார், மனித வாழ்க்கை நோக்கம் இறைவனை அறிந்து கொள்வது தான். இன்னும் அவர் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மனசெல்லாம் மாறி போயிடுது. அப்படி இப்போது அந்த இறைவனை அறிந்து கொள்கிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை நம்ம நாட்டு ஞானிகள் பல்வேறு வகையில் சொன்னாங்க.
நம்ம ராமகிருஷ்ணர் சமீபத்தில் இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் அந்த எந்த வழிமுறைகளை பின்பற்றினா நாம் இறை வாழ்க்கை வாழ முடியும் அதை சொல்கிறேன். உலகத்தில் இப்போ எல்லா மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்களும் நிறைய இருக்கிறாங்க. தினசரி காலையில் எழுந்துக்கிறோம், நம்ம வேலையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். சாயந்தரம் வருது, இரவு வருது, சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறோம். இப்படியே தானே போகுது. எல்லாம் இப்போ தான் சின்ன சின்ன குழந்தையாக இருந்தபடி இருந்தது. எல்லாம் இப்போ தான் அழகாக இருந்து பொண்ணு பார்க்க போகவும் மாப்பிள்ளை பார்க்க போகவும் இருந்தோம். இப்போ எல்லாருக்குமே வயசாகி போய் பல்லெல்லாம் போய் தலையெல்லாம் நரைச்சி போச்சு. அப்படியே காலம் போய்கிட்டே இருக்குது. இப்போ இது என்ன ஏதுன்னு உணர்றதுக்கு முன்னாடியே காலம் போயிடுது. ஆதிசங்கரர் சொல்கிறார், கால கிரீடதி கச்சதி ஆயுகு. அதாவது காலையில் வருது சாயந்தரம் போகுது, மறுபடியும் காலையில் வருது சாயந்தரம் போகுது. இப்படி காலமானது விளையாடி கொண்டே இருக்குது. விளையாட்டு, நம்ம விளையாடும்போது டைம் போகிறது தெரியுதா? தெரியவே தெரியாது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாடும்போது டைம் போகிறதே தெரியாது, எப்போ சாப்பாட்டு நேரம் வந்ததுன்னே தெரியாது. அப்படி டைம் போய்கிட்டே இருக்குது. கச்சதி ஆயுசு போயிட்டே இருக்குது. ஆனால் ஆசைகள் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாட்டில் வருது. அப்படி போகும்போது எப்படி இந்த மனித வாழ்க்கையை எளிமையான முறையில் இறைவனோடு ஒன்றுபடுத்தி வாழ்கிறது, இதுதான் நம்ம இல்லற பக்தர்களுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சில வழிகளை, ரொம்ப எளிமையான வழிகளை காட்டி கொடுத்துருக்கார். அவர் சொல்வார், உபநிஷத்துக்களில் வேதாந்தங்களில் பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற சாரத்தை எடுத்து அப்படியே இந்த காலத்தில் நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. அதையாவது நாம் பருகிறதுக்கு தயாராக இருக்கணும். ராமகிருஷ்ணர் வேடிக்கையாக சொல்வார், அந்த காலத்தில் கடவுளை அடையணும்னா காட்டுக்கு போவாங்க. காலையில் எழுந்து போயிட்டு இந்த காய்கனி கிழங்கு இதெல்லாம் சேகரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் சாயந்தரம் திருப்பி வருவாங்க. இப்படி பல ஆண்டுகள் தவம் செஞ்ச பின்னாடி கடவுள் காட்சி அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ நீங்கள்லாம் கல்கத்தாவிலேருந்து காலையில் புறப்பட்டு வர்றீங்க, எனக்கு ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணுறீங்க, பண்ணி முடித்த உடனே சுவாமி எனக்கு கடவுளை காமிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஏதாவது நீங்கள் செஞ்சால் தானே கடவுளை பார்க்க முடியும். அந்த கடவுள் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அந்த கடவுளை பார்க்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். ஒரு முறை சுவாமிஜிக்கிட்ட கேட்குறார் நரேன், அவர்கிட்ட, நரேன் உனக்கு தெரிஞ்சபடிக்கு சொல்லு, இந்த உலகத்தில் எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார். பொதுவாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லை எல்லாருக்குமே, நமக்கெல்லாம் இருக்குதா இல்லையா கடவுள் நம்பிக்கை? அது மாதிரி சாமிஜி சொல்கிறார், எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே குரு மகாராஜ் அவருக்கே உரித்தான அந்த லாங்குவேஜில் சொல்லுவார், ஒரு பயலுக்குமே கிடையாது, எல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க. என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, அது நிறையா தங்கமாக கிடக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் போக வர அதை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? எப்படியாவது அதை அடையணும்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த இறைவனாகப்பட்டவர் எல்லா சக்தியும் வாய்ந்தவர், எல்லா பெருமையும் வாய்ந்தவர், அவரால் முடியாத காரியமே எதுவும் இல்லை. இது எல்லாத்தை விட நமக்கு உண்மையான தாயும் தந்தையும் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவரை தேடுறதுக்கு யாருமே முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க, பார்த்தியா? அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்பினா அதை தேடணுமில்ல அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமான இந்த சமய வாழ்க்கை ஒன்று இருக்கும். கோயில்களுக்கு போகிறது, அபிஷேகங்கள் பண்ணுறது, மாலையெல்லாம் பெருசாக வாங்கி போடுறது, தீபாராதனை பார்க்குறது, கோயிலில் பிரதட்சிணை வர்றது, இந்த கிரிவலம் போகிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம், கங்கையில் போய் தீர்த்தமாடி வர்றது, இதெல்லாம் சமய வாழ்க்கை. இதெல்லாம் நாம் சின்ன சின்னதான வகையில் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சமய உண்மைகளை எல்லாம் பயிற்சி செய்ய வேண்டும். ராமகிருஷ்ணர் சொல்வார், ஒருத்தருக்கு ஒரு கடிதம் வந்தது, அந்த கடிதம் கொஞ்சம் நேரத்தில் தொலைஞ்சு போச்சு, இங்கே மறந்து வச்சுட்டாரு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தேடுறாங்க. தேடின உடனே அந்த கடிதம் கிடச்சிருது. கிடச்சி பின்னாடி அதில் பார்க்குறாரு, இந்த மாதிரி இவ்வளோ துணிமணி வாங்கி அனுப்பு, இவ்வளோ பாத்திரம் வாங்கி அனுப்பு, இவ்வளோ ஸ்வீட்டு வாங்கி அனுப்புன்னு அதில் எழுதியிருக்குது. அதை படித்த உடனே அதுக்கப்புறம் அந்த கடிதத்துக்கு வேலை இருக்குதா, அதை தூக்கி வெளியில் போட்டுறாரு.
அந்த மாதிரி இந்தந்த புஸ்தகங்கள்லாம், இந்த உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இன்னும் திவ்ய பிரபந்தம், திருமுறைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு அதையே இந்த லெட்டரையே கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் உபயோகமாக இருக்குமா? அதையெல்லாம் பயிற்சி செய்கிறதுக்கு பழகணும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிற விஷயம், இல்லற பக்தர்களும் இறைவனை பார்க்க முடியும். அமுதமொழிகள் புத்தகங்களில் நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினசரி அமுதமொழிகளை படிக்கணும். அது ஒரு எப்படி நம்ம தினசரி சாப்பிட்டே தீர்வோம்னு ஒரு முடிவோடு இருப்போமா, தினசரி நாம் டிவி பார்த்தே தீர்வோங்கிற முடிவோடு இருப்போமா, தினசரி செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போங்கிற முடிவில் இருக்கிற மாதிரி தினசரி அமுதமொழிகளும் படித்தே தீர்வேன் அப்படிங்கிற முடிவோடு இருக்கணும் இல்லையா? இப்போ பிளட் ப்ரெஷர் வந்தவர் அல்லது சுகர் வந்தவர் சாப்பாட்டை விட மாத்திரைக்கு கவனத்தை செலுத்துவார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி இப்போ டைம் பார்த்து மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரிய மாத்திரை இந்த அமுதமொழிகள். அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முடிவே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் படித்துக்கிட்டே இருக்கணும். அதில் வருது நிறைய முறை இல்லற பக்தர்களுக்காக அவர் சொல்கிறது. சன்னியாசிகளாக இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை ஒரு பெரிய விசித்திரம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்து இருக்குது. யாராவது ஒருத்தர் சன்னியாசி ஆகணும்னா இந்த மாதிரி மடத்தில் சேரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கவுப்பையான கோவணத்தை கட்டிட்டு எங்கே வேணாலும் போகலாம். வடநாடுகளுக்கு போயிட்டாலும் லட்சக்கணக்கில் துறவிகள் இருக்கிறாங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ், பிருந்தாவன், காசிக்கெல்லாம் போனீங்கன்னா, உத்தரகாசியெல்லாம் போகணும்னா இங்கே சாதாரண இல்லறத்தர்கள் இருக்கிறத விட அதிக எண்ணிக்கையில் சன்னியாசிகள் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி போகிறது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் ராமகிருஷ்ணர் சொல்கிறது, அவர் வந்ததனுடைய முக்கிய நோக்கம் இல்லறத்தில் இருக்கிற பக்தர்களும் இறைவனை அடையணும். அவர் வராமல் இருந்திருந்தால், ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒரு விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் தொடங்கி இல்லாமல் இருந்திருந்தால், இதுபோல் பல மடங்களில் இருந்து கொண்டு, துறவிகள் இருந்து கொண்டு, பக்தர்கள் இருந்து கொண்டு இந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் உண்மையான ஆன்மீகம் எதுன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடும். முதல்ல நாம் சொன்னபடி கோயில்களுக்கு போகிறது, ஏதோ நம்மால் முடிந்த சடங்குகளை எல்லாம் செய்கிறது, இது மட்டும்தான் ஆன்மீகம் அப்படிங்கிற நிலைமையிலே நாம் நின்றுப்போம். அதை நமது வாழ்க்கையில் பயிற்சி செய்யலாமா, அதன் மூலம் ஆன்மீக அனுபவங்களை பெறலாமா அப்படிங்கிற சிந்தனையே வந்திருக்காது. அப்போது ராமகிருஷ்ணர் வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் இல்லறத்தில் இருப்பவர்களும் சிறிது முயற்சி செய்து, கொஞ்சம் முயற்சி செஞ்சு இறைவனோடு வாழுவதற்கு பழக வேண்டும். அப்படி வாழறதுக்கு பழகணும்னா, இல்லற வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளங்கள் நிறைந்தது. சம்சாரம்னு சம்சாரம்னு மனைவின்னு நாம் தமிழில் சொல்கிறோம். சமஸ்கிருதத்துக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த விதமான வாழ்க்கை நல்ல முறையில் இழுத்துக்கிட்டு போகும். ஒருத்தனை கையை காலை கட்டி தரன்னு இழுத்துக்கிட்டு போனால் எப்படி இழுத்துக்கிட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம எல்லாம் இழுத்துக்கிட்டு போகிற இந்த நிகழ்வுக்கு பேர் சம்சாரம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இதில் இருந்து ஒருத்தர் எப்படி தன்னை உணர்ந்து கொள்வது, நாம் யார், நாம் இந்த உடலில் வசித்து கொண்டிருக்கிறோம், இது இந்த உடல் விட்டு நாம் வெளியில் போகும்போது எங்கே போக போகிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கும் நம்ம படைத்த இறைவன் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எளிமையான சில வழிமுறைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம பக்தர்களுக்குன்னு சொல்கிறார். அதை நாம் முன்னமே சொன்னபடி அதை பயிற்சி செய்தால் பலன் உண்டு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, குருமாரா சொல்லுவார், கங்கை ஓடிட்டு இருக்குது, அதில் நான் ஒரு ஆள் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா கங்கைக்கு ஒன்றும் நஷ்டப்படல, அவர் தான் நஷ்டமாவார். அது போன்று இந்த ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாருங்கிறது எல்லாத்தையும் தெரிந்துக்கிட்டு அதை பயிற்சி செய்யாமல் போகிறது மிகப்பெரிய நஷ்டம். அவர் எப்படி நம்ம இந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டு இறைவனை நோக்கி போகலாம், இறைவனோடு வாழலாம், இதை தான் அவர் சொல்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்கிற முக்கியமான ஆன்மீக பயிற்சிகளில் ஒன்று, எளிமையான பயிற்சி, இறைவனுடைய நாமத்தை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அன்னையாருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு உத்தரவு போட்டு போகிறார். நீ இந்த அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற இந்த ஜீவர்களை எல்லாம் காப்பாற்றும் பொருட்டு குருவாக இருந்து நீங்கள் அவருக்கு அருள் புரியணும். அம்மா அதை சிறமேற்கொண்டு அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்வாங்க. கடைசியாக உயிர் போகிற நிலைமையில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது கூட மந்திர தீட்சை கொடுத்து அவங்கள இந்த இறை வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போவாங்க. தினசரி அன்னையார் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி என்றைக்காவது ஒரு நாளுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒருத்தர் கூட காணுமேனு வெளியில் போய் நின்று பார்ப்பாங்களாம். அதே போல் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மந்திர தீட்சை கொடுப்பதற்கு வாங்குவதற்கு பக்தர்கள் வரவில்லைனாலும் வெளியில் நின்று இப்படி கையை வச்சு இன்றைக்கி என்ன யாரையுமே காணோம், குருமகராஜ் எனக்குன்னு கொடுத்துட்டு போன அந்த வேலையில் இன்றைக்கி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். அப்படி இந்த இறைவன் நாமத்தை சொல்கிறது இந்த கலிகாலத்தில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எல்லா சாஸ்திரங்களும் அதை ஒத்துக்குது. பாகவத புராணம் சொல்லுது, மற்ற யுகங்களிலெல்லாம் நிறைய தவங்கள் செய்யணும், நிறைய யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்யணும், நிறைய தான தர்மங்கள் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சால் தான் உயர்ந்த ஆன்மீக நிலை வாய்க்கும். ஆனால் இந்த கலிகாலத்தில் யார் ஒரு நம்பிக்கையோட இறைவன் நாமத்தை சொன்னாலே அவருக்கு இறைவனுடைய காட்சியே கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இருக்கிற யுகங்கள்லேயே சிறந்த யுகம் எதுனா கலியுகம்தான் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அப்படிங்க குரு மகாராஜ் அதே போல் போகிற இடங்கள்லாம் இறைவனுடைய பெயரையும் புகழையும் பாடி நாம சங்கீர்த்தனை செய்து ஆடி அந்த இடத்தையே புனிதமாக்குவார். அந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ சொல்லுவார், இந்த இவ்வளோ நேரம் இறைவன் நாம ஒலித்த இந்த இடம் ஒரு புனித ஸ்தலமாகிவிட்டது. பக்தர்கள் வீடுகளுக்கெல்லாம் தேடி தேடி போய் அந்த மாதிரி செய்வார். இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த இல்லந்தோறும் சத் சங்கம்னு வைக்கிறோம். அப்படி அந்த இறைவன் நாமத்துக்கு அவ்வளவு. ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆனானப்பட்ட ராமருக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆஞ்சநேயர் ராம நாமத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கையினால் அப்படியே கடலை தாண்டி போயிட்டார் அப்படின்னு சொல்லி, இது எளிமையான ஒரு இறைவனை அடைவதற்கான உபாயம். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த மனநிலையில் இருந்தாலும் நாம் நாக்கு எப்பவும் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே அப்படின்னு சொல்லி நாயன்மார்கள் சொல்கிறபடி நற்றுணையாவது நமச்சிவாயவே, அதாவது நல்ல துணை. நாமெல்லாம் ஏதாவது ஒரு துணையோடு இருக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் நாம் விரும்ப. யாராவது கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். கூட இல்லைன்னா செல்ஃபோன் எடுத்து யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் கூட தொடர்புலையே இருக்கணும் இல்லையா? அப்போது நல்ல துணை எது அப்படின்னு சொன்னால் இறைவன் தான் நமக்கு நல்ல துணை. மற்ற துணைன்னா கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சுட்டா என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. இறைவன்கிட்ட எவ்வளோ தூரம் நாம் பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் அவருக்கு சந்தோஷம், நமக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த துணையை நாடுறதுக்கு நாம் பழகணும். நம்ம ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். சில பேரில் 2000, 3000, 5000 கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த கான்டாக்ட்ஸில் முக்கியமான கான்டாக்டாக இருக்க வேண்டியது இறைவன் பற்றி கான்டாக்ட். எதனாலும் நாம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு, அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு, பஸ்ஸில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, குளிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, சும்மா உட்காந்து இருந்தாலும் சரி, இந்த இறைவன் நாமத்தை மெதுவாக மனசுக்குள்ளே சொல்ல 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 மனம் பரிசுத்தமாகும். மனதில் பல பிறவிகளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த பிறவிகளில் இருக்கின்ற அத்தனை சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிவுகள் எல்லாம் நிறைய கிடக்குது. ஒரு கண்ணாடியில் நாம் போய் நம்ம முகத்தை பார்க்குறோம். அந்த கண்ணாடி அழுக்காக இருந்ததுன்னா நம்ம முகம் பளிச்சுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், அதை துடைக்கிறோம். ஒரு தடவை துடைக்கும்போது கொஞ்சம் அழுக்கு போகும். இன்னும் 2 தடவை 3 தடவை துவைக்கும்போது அப்புறம் நம்ம முகம் பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி இந்த மனதுக்குள்ளே அத்தனை விஷயங்கள் இருக்குது. உடம்பு ஒரு சும்மா ஒரு குடியிருக்கிற இடம் தானே. இது போச்சுன்னா இன்னொரு உடம்புக்குள்ளே போவோம், அது போச்சுன்னா இன்னொரு உடம்புக்குள்ளே போவோம். ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம அந்த ஆத்மாங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற விஷயம். இப்போ இந்த நாமத்தை, இறைவன் நாமத்தை குரு மூலமாக நாம் வாங்கின அந்த உபதேசத்தை திரும்ப 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 சொல்லும் பொழுது மனது தூய்மையாகும். அந்த தூய்மையான மனதில்
இறைவனுடைய அருள் பிரதிபலிப்பு இருக்கும். இந்த மன தூய்மைக்காக தான் இவ்வளவு பயிற்சிகளும் செய்கிறது. மனதில் இருக்கின்ற காமம், குரோதம், மோகம், மதம், லோபம், மாத்சரியம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயந்தான் நிறைய கிடக்கும். இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எளிமையான ஒரு வழி, எல்லோராலும் இந்த கலிகாலத்தில் பண்ண முடிகிற அருமையான வழி இறைவன் நாமத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஆகவே நீங்களும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. காலம் சீக்கிரமாக போயிடும். எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்லாம் யாருக்குமே தெரியாது. யாரும் எக்ஸ்பைரி டேட்டெலாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இல்லை. அதனால் இருக்கிற காலத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் இறைவனை பற்றி நாம் சிந்திக்கணுமோ சிந்தித்துக்கிட்டு மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒன்றும் குறைபாடு இருக்காது. மனசில் தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை சொல்லிக்கிட்டே இருக்க இறைவனோடு ஒரு தொடர்பு, அவர் கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிற மாதிரி. மற்ற எந்த துணையை விடையவும் இறைவனுடைய துணை தான் நமக்கு பெரிய நல்ல துணை, உண்மையான துணை. மற்ற துணையெல்லாம் கொஞ்சம் நாம் ஏதாவது கோவப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் உனக்கு எனக்கு இனி எந்த தொடர்பும் இல்லைன்ட்டுருவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க. இந்த துணை எவ்வளோ கோவிச்சிக்கிட்டாலும் இறைவனை அவர் நம்ம கூட இருப்பார். ஆக இது ஒரு விஷயத்தை குருமாராஜ் சொல்கிறார். முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நாமத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அமைதியாக எந்த எண்ணிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஒன்று ஒன்றா அப்படியே மனசை சொல்லிக்கிட்டே இருந்தால் மனசும் சாந்தியாகும், பக்குவம் அடையணும். உலக வாழ்க்கையில் பக்குவம் அடைகிறது ஒன்று, வயசாக ஒரு பக்குவம் வரும். அது இல்லாமல் இந்த ஆன்மீக பக்குவம்னு வரும். அப்போது இறைவன் தான் எல்லாம் செய்கிறார், நம்ம கையில் ஒன்றும் இல்லாத விஷயம். எதெல்லாம் நடக்குமோ அது நடந்து தான் தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில் வருமோ அதெல்லாம் வந்து தான் தீரும். என்னென்ன இன்பங்கள் வருமோ வரும், எந்தெந்த துன்பங்கள் வருமோ வந்து தான் தீரும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த குறுகிய நாட்களில் எப்படி இறைவன் அருளை பெறுறதுன்னு பார்க்கணும். இப்படி இந்த பக்குவம், ஆன்மீக பக்குவம் வரணும். இதுக்கு இந்த இறைவன் நாமத்தை சொல்கிறது ஒன்று, அது ஒன்று எளிய வழி, எல்லோராலும் செய்கிற வழி. அதுக்கும் இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவன் நாமத்தை சொல்கிறதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அந்த அருளுக்காக மனம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். இதை தான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். ரெண்டாவதாக சத் சங்கம், சாது சங்கம், இதில் அப்பப்போ பக்தர்கள் எல்லாம் போயிருக்கணும். யார் இந்த மாதிரி மடங்களுக்கோ கோயில்களுக்கோ அல்லது அமுதமொழிகள் மாதிரி புத்தகங்கள், பகவத்கீதை மாதிரி புத்தகங்களை யார் படித்து கொண்டு, இதெல்லாம் நல்ல கூட்டுறவு, நம்மளை பண்படுத்துகிற உறவு முறைகள். இதெல்லாம் வீட்டிலே இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்று. இதுபோல் சாதுக்களுடைய, நல்லவர்களுடைய இந்த தொடர்புனால் மனசில் தெளிவு உண்டாகும். ஆதிசங்கரர் சொல்வார், சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம். இந்த மாதிரி அடிக்கடி இந்த விஷயங்கள்லாம் காது கொடுத்து கேட்க கேட்க ஒரு பற்றில்லாத தன்மை உண்டாகும் உலகத்து மேலே. நம்ம பொருள் ஒரு விஷயத்து மேலே பெரிய ஆசை வச்சுருக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். என்ன இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை தூக்கிட்டா போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான், இதுக்குன்னு நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பற்றின்மை உண்டாகும். சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம். இந்த பற்றின்மை வந்ததுன்னா அதில் இருக்கிற மோகம், அதுதான் எனக்கு வேணும்னு பிடிச்சிக்கிட்டு நம்ம மனசு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த மோகமானது போயிடும். மோகங்கிறது எது உண்மை இல்லாதது அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிறது, எது உண்மையானது அதையெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறது. பகவான் உண்மையானவர், அவரை நாம் உண்மை இல்லைன்னு நினைப்போம், அவர் எங்கே இருக்கிறாரு தெரியலேன்ட்டு. இந்த உலகத்து விவகாரங்கள்லாம் உண்மை இல்லாத, ஆனால் இதெல்லாம் உண்மைன்ட்டு ஒரு 5 ரூபா காய்கறிக்கு அதிகமாக போகுதுன்னு அதுக்குன்னு 1 மணி நேரம் செலவு பண்ணி அதுக்கு எதோ பண்ணுவோம். இந்த மோகம் போகும். நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிశ్చலத்துவம். அப்படி இந்த விவகாரங்கள் மேலே, மனிதர்கள் மேலே மோகம் போயிடுச்சுன்னா எது உண்மையான தத்துவம் அப்படின்னு புரியும். எதுக்காக நாம் இந்த உலகத்தில் வந்தோம், எப்படி நாம் வாழணும் அப்படிங்கிற தத்துவம் தெளிவாக தெரியும். இதெல்லாம் எதில் ஆரம்பிக்குதுன்னா சத் சங்கத்தில் ஆரம்பிக்குது. நிశ్చல தத்துவே ஜீவன் முக்திகி. அந்த மாதிரி நல்ல தத்துவம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா வாழும்போதே நாம் முக்தி அடைந்த நிலை, முக்தராக இருக்கிற நிலை. அதாவது பற்று இல்லாமல் சந்நியாச நிலைன்னு அதை சொல்லுவாங்க. எதுவும் இல்லாமல் இறைவன் மட்டும்தான் உண்மை, மீதி எல்லா விவகாரங்களோடையும் நான் வாழ்வேன். ஆனாலும் முடிந்த உண்மையானது இறைவனுடைய திருவடிகள் தான்.
அப்படிங்கிற அந்த ஜீவன் முக்த நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக அடிக்கடி எப்பெல்லாம் முடியுதோ ராமகிருஷ்ணர் சொல்வார், இல்லற பக்தர்கள் மனதால் துறப்பதற்கு பழக வேண்டும். துறவிகள் வெளியிலையும் துறப்பாங்க, உள்ளேயும் துறப்பாங்க. இல்லறத்தில் இருப்பவங்க மனதுக்குள்ளே எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு பழகணும்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா வாழுமோ, அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்து கொண்டு அந்த குழந்தைகள் எல்லாம் பராமரித்து கொண்டு அதுக்குன்னு அந்த வீட்டுக்கானதையெல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டு சுத்தமாக பத்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு தெரியும், நாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்கல்ல, இந்த வீட்டில் சும்மா நாம் வாழ்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோ வேலைக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். நம்ம உண்மையான வீடுங்கிறது வேற எங்கேயும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் சத் சங்கத்துக்கு அடிக்கடி வந்தால் தெரியும். அப்போது ராமகிருஷ்ணர் சொல்வார், இல்லற பக்தர்கள் ஓரிரு நாளாவது வீடுகளிலிருந்து வெளியில் வந்து இது போன்ற மடங்கள்லையோ அல்லது கோயில்கள் அந்த மாதிரி இருக்கிற தீர்த்த ஸ்தலங்களுக்கோ போயிட்டு தனிமையில் இருந்து பழக வேண்டும். அப்போ தான் தனிமையில் இருக்கும்போது தான் எது உண்மை எது உண்மை இல்லாததுன்னு தெரியும் அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்வார், ஒரு வைத்தியர் கூடயே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் தான் எது கப நாடி எது பித்த நாடி இதெல்லாம் தெரியும், அந்த காலத்து வைத்தியம். அதே போல் ஒரு நூல் வியாபாரி கூட இருந்தால் தான் 40ஆம் நம்பர் நூல் எது 45ஆம் நம்பர் நூல் எதுலாம் தெரியும். அதுபோல் நல்லவர்களோட பெரியவர்களோட இருக்கும் பொழுது தான் எது உண்மையான வாழ்க்கை எது உண்மையான வாழ்க்கை இல்லைங்கிறது தெரியும்னு சொல்லி இந்த சத் சங்கத்தை அவர் ரொம்ப அதிகமாக சொல்லுவார். அதனால தான் அவரே பல முறை பக்தர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் சத் சங்கம் பண்ணுறதுக்கு போவார். அவங்கெல்லாம் சில சமயம் வரவேற்பு இருக்குது, சில சமயம் வரவேற்பு இருக்காது. இருந்தாலும் தன்னுடைய கடமையாக சேர்ந்து கர்மயோகமாக அங்கே போய் சத் சங்கம் பண்ணுவார். அவங்களுக்கெல்லாம் நல்லது, இல்லற பக்தர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ நாமளும் அதே போல் எப்பப்பெல்லாம் முடியுதோ இந்த சத் சங்கங்களில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதல்லையே நாம் சொன்னபடி ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்சமாவது நாம் பயிற்சி செய்தால் தான் பலன் உண்டாகும். தானாக எதுவுமே எப்பவுமே கிடைக்காது. உலகத்தில் பிரம்மானந்தஜி மகாராஜ் சொல்வார், கடவுளை அடையிறதுங்கிறது இந்த ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறதோட ஈஸியான விஷயந்தான். அதனால் அந்தளவு கூட யாரும் முயற்சி செய்ய தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டாவது. முதல்ல இறைவனுடைய நாமத்தை எப்பெல்லாம் முடியுதோ நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எல்லாராலையும் முடிகிற காரியம். அதே போல் எப்பப்பெல்லாம் இந்த சத் சங்கம் இருக்குதோ இது ஒன்று நாம் வந்து கலந்துக்கிட்டால் இதன் மூலம் எது உண்மையானது, எது நம்ம ஆன்மீக வாழ்க்கை, எது நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற. அதே போல் சரணாகதி, சரணடைந்து வாழணும் இறைவன். இல்லற வாழ்க்கை எப்பவுமே ஒரு அலை போனால் இன்னொரு அலை வருது ராமகிருஷ்ணர் சொல்வார். அதுபோல் இல்லற வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும், அது முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று வரும். எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நாம் தனியாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்கிறத விட இறைவனோடு சேர்ந்து எதிர்கொள்கிறதுக்கு பழக வேண்டும். அவரை சரணடைஞ்சிடணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இப்போ வெளியில் வருது, கூட்டிகிட்டு வர்றாங்க, அங்கங்கே போகிறாங்க. அந்த குழந்தைக்கு அடுத்த நேரம் எங்கே சாப்பாடு சாப்பிட போகிறோங்கிற கவலை இருக்குதா? 1க்கு 2க்கு போயிட்டு யார் க்ளீன் பண்ண போகிறாங்கிற கவலை இருக்குது. அதுவாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அம்மா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுபோல் நாமளும் இல்லறத்தில் இருக்கும்போது இந்த பொறுப்புகளை இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டோம்னா பெரும்பாலும் அவரே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவார். நாம் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காது. ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, ஒரு முறை இந்த துறைமுகத்தில் கப்பலில் நின்றுட்டு இருந்தது. அப்போ ஏதோ ஒரு பறவை அந்த கப்பல் மேலே போய் உக்காந்துருச்சு. ரொம்ப சிந்தனையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கப்பல் புறப்பட்டதே அதுக்கு தெரியல. அப்படியே தூரமாக போயிடுச்சு. ரொம்ப தூரம் போன பின்னாடி தான் அது சிந்தனை முடிஞ்சு ஏதோ வீட்டு பிரச்சனையில் இருந்திருக்கும் போல் இருக்குது. என்ன சின்ன தெரியல. அது அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்ச உடனே ஐயோ எப்படி கரைக்கு போகிறதுன்னுட்டு ஒரு பக்கம் பறக்குது. அது ரொம்ப தூரம் டயர்டாக போன பின்னாடியும் கூட கரை தெரியல. திரும்பி வந்துடுது, மீண்டும் அந்த கப்பல்லே உட்காந்துக்குது. இந்த பக்கம் போகுது, அங்கேயும் கரை தெரியல வந்து. இப்படி 4 பக்கம் பார்த்துட்டு அந்த கப்பலில் உட்காந்த இடத்துல சௌரியமாக உட்காந்துட்டு இந்த கப்பல் எங்கே கொண்டு போய் விடுதோ அது வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு வந்துடுச்சு. அதுபோல் நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் வர்ற இந்த சாதாரண பிரச்சனைகள் இருந்து பெரிய பிரச்சனைகள் வரும். இதுக்கு நம்ம கையில் முடிவு தேடுறதை விட பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரோ செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கையோடு
சரணடைகிறதுக்கு பழக வேண்டும். அந்த சரணடைஞ்சிட்டோம்னா நமக்கு பெருசாக கவலை ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த சரணாகதி அறக்குறையாக இருந்துடக்கூடாது. ராமகிருஷ்ணன் வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்வார். ஒரு நாள் வைகுண்டத்தில் பெருமாளும் மகாலட்சுமி உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு பெருமாள் எந்திரிச்சு வேகமாக ஓடுறாரு. போன வேகத்துலேயே ஒரே நிமிஷத்துலேயே திரும்பி வந்துடுறாரு. அப்போ மகாலட்சுமி அம்மா கேட்குறாங்க, இங்கே வேகமாக போனீங்க போல் இருக்குது, அப்புறம் உடனே வந்துட்டிங்களே, என்ன விஷயம்னு. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய பக்தன் ஒருத்தன் என் பக்தி பரவசத்தில் பாடிக்கிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அந்த ஆற்று மணலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே துணி வெளுக்கிறவங்களாம் துணியெல்லாம் வெளுத்துக்கிட்டு காய போட்டு வச்சுருந்தாங்க பெரிய பெருசாக. அது மேலே இவன் தெரியாமல் பக்தியில் மிதந்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டான். அது மேலே அவனை அடிக்கிறதுக்காக எல்லோரும் அங்கேருந்து ஓடியாந்துட்டாங்க. சரின்ட்டு அவனை காப்பாற்றலான்னு வேகமாக போனேன் அப்படிங்கிறது. சரி, போன வேகத்திலே திரும்பி வந்துட்டிங்களே ஏன் அப்படின்ட்டு கேட்குறேன். இது ராமகிருஷ்ணர் சொல்கிற கதை. நான் அவனை காப்பாற்றலான்னு போனேன், அவனும் அவ்வளோ பக்தியோடு போயிட்டு இருக்கிறேன்னா இவனை காப்பாற்றுறது என்னுடைய கடமையாச்சேன்ட்டு போனேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஓடி வரதை பார்த்துட்டு அவனே ஒரு கல் எடுத்துக்கிட்டான். சரி, இனிமேல் எனக்கு அங்கே வேலை கிடையாது, அவனே பார்த்துக்கிறான் போல இருக்குதுன்ட்டு நான் திரும்பி வந்துட்டேங்கிறேன். அதுபோல் இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம் சரணாகதியோடு இருக்கிறோமான்னு அவரும் பார்ப்பார். முழுசாக சரணடைஞ்சி இருந்தோம்னா அவர் உதவிக்கு வருவார். இதுதான் ராமகிருஷ்ணர் சொல்கிற இன்னொரு 3வது விஷயம். இப்படி இன்னொரு 2-3 இதெல்லாம் நம்ம எல்லார வாழ்க்கையில் நம்மளால் பயிற்சி செய்ய முடிகிறது தான். இது ஒன்றும் முடியாத விஷயம் ஏதாவது இருக்குதா? இறைவன் நாமத்தை எல்லாராலையும் சொல்ல முடியும், தாராளமாக சொல்ல முடியும். அதே போல் எப்பப்பெல்லாம் சத் சங்கம் எங்கேயாவது நடக்குதா, அந்தர்யோகம் எங்கேயாவது நடக்குதா, இது போல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தீபாராதனை பார்க்குறது, இதெல்லாமும் நம்மளால் செய்ய முடிகிற காரியம்தான். அதே போல் வாழ்க்கையில் நாம் எல்லாத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்தை சரணடைஞ்சு வாழணும். இப்படி போய்கிட்டே இருக்க மன பக்குவம் அடையும், தூய்மை அடைஞ்சிக்கிட்டே போகும். எப்படி தேங்காய் இளநியாக இருக்கும்போது ஓடு இளநீ எல்லாம் ஒட்டிகிட்டு கிடக்கும். கொஞ்சம் காய் ஆகும் பொழுது தனியாக பிரிக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொப்பரை ஆகும் பொழுது அது உள்ளே இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கும். அதுபோல் நாமளும் இந்த உள்ளற வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் வாழாமல் இருப்போம். அப்படியே நமக்கான இடம் வேறு. அறம் பொருள் இன்பம், கடைசி என்ன சொல்கிறாங்க, வீடுக்கு போகணும். நம்ம வீடு இது, நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தான் நாம் இருக்க முடியும். அதிகபட்சம் ஒரு 150 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இருக்கலாமா? அதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுது இல்லையா? எப்படா போகலாம்ட்டு ஆகி போயிடுது. சில சமயம் நாம் இருந்தால் கூட மற்றவங்களாம் எப்படா போவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது இல்லையா? எவ்வளோ நாளைக்கு இப்படியே இழுத்துக்கிட்டே போகுன்னு தெரியல, எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது, யார் பார்க்குறது இவருக்கு அப்படின்னுட்டு போயிட்டு அவ்வளோதான் நம்ம இருக்க முடியும். நம்ம உண்மையான வீடுங்கிறது இறைவனுடைய திருவடி தான். அங்கே போய் சேரணும் தான் நம்ம பெரியவங்க எல்லாம், நம்ம நாட்டில் பிறந்த அத்தனை ஞானிகளும், நம்ம நாட்டில் தோன்றிய அத்தனை சாஸ்திரங்களும் சொல்கிற விஷயம் இதுதான். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ ஆரத்தி பார்ப்பீங்க. இப்போ இங்கே மடத்தினுடைய தலைவர் சுவாமி நைட்டெல்லாம் உங்களுக்கு இங்கே சாப்பாடு இங்கேயே போட்டுறேன், இங்கேயே படுத்துருந்துட்டு காலையில் போகணும் எல்லாம் இருப்பீங்களா? சார் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியாவது நைட்டு பஸ் பிடிச்சி எங்கே வீட்டுக்கு எப்படா போய் சேர்றது, வீட்டுக்கு போனால் தான் நிம்மதி. அங்கே போய்ட்டு அக்கடான்னு படுத்தோம்னா அப்பா நம்ம வீட்டுக்கு அது போன்று இந்த உலகத்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கெஸ்ட்டாக தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அங்கே போய் நம்ம இறைவன்கிட்ட போயிட்டோன்னா பெருத்த நிம்மதியாக இருக்கும். இறைவன்கிட்ட போகிறதுன்னா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க போல் இருக்குது. இங்கே படுற கஷ்டத்துக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே ஆனந்தமாக எப்போ இருக்கலாம். ஒரு கிளாஸில் இருக்கிற தண்ணி எப்படி கடலுக்குள்ளே போய் விழுந்துருச்சுன்னா அதுவும் கடலாக மாறி போயிடுதோ, அதுபோல் நான் ஆரம்பத்தில் நாம் சொன்னபடி இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே ஆனந்தம் மட்டும்தான். சத் சித் ஆனந்தம், அதுதான், வேறு எதுவும் இல்லை. நாம் அங்கேருந்து தான் புறப்பட்டோம், இறைவன்கிட்ட இருந்து நாம் புறப்பட்டோம். ஒவ்வொரு உயிரினமாக நாம் அப்படியே மாறி 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 வந்து பல ஆயிரம் பிறவிகள் எடுத்துகிட்டு மனிதனாக வந்தோம். இந்த மனித பிறவியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு போயிட்டு இப்போ இறைவனோடு போய் சேர்ந்துடுறோம். இந்த கடல்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டு அப்படியே கடைசியாக கடல்லையே போய் சங்கமம் ஆகிற மாதிரி. இதுதான் இந்த வேலைக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த துன்பங்கள் மூலம் எல்லாமே ஜாலியாகவே இருந்துட்டோம்னா அப்புறம் இங்கேயே இருந்துக்கலாம்னு நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? இந்த துன்பத்தின் மூலம்தான் இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லைன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு எது உண்மையான விஷயத்தை நாம் நாடி போவோம். ஆகவே பகவானுடைய பெருங்கருணையினாலே நமக்கெல்லாம் அந்த நிலை சீக்கிரமாக வந்து
மனதில் ஆன்மீக பக்குவம் வந்து இறைவன் மட்டும்தான் உண்மை, மற்றது எதுவுமே சில நாட்களுக்கு தாங்கிற அந்த உண்மையை நமக்கு அவர் புரிய வைத்து வழிநடத்தும்படி அவரிடம் மனமாற பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஷித்வா பிரணமாமி முகுர்முகுர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.